வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் நாளைய தினம் உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி அது நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தெற்கு அந்தமானுக்கு அருகே நிலவி வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சியானது நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும் அது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். வெளியாகி இருக்கும் அறிவிப்பு என்ன? வணக்கம். வங்கக்கடல்ல தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வரக்கூடிய நிலையில இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் அதற்கு பிறகு இது மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று நாம புரிஞ்சுக்கலாம். அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தாய்லாந்து கடல் பகுதியில நிலவக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் தொடர்ந்து இது மேலும் வலுவடைந்து அடுத்தடுத்த 2 தினங்கள்ல இது மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது மேலும் வலுவடையுமா, அடுத்த கட்ட கண்காணிப்புகள்லாம் என்ன அப்படின்றத தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணிச்சுட்டு வரக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினம் உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை தினம் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.